பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா கல் இல்லாமல் நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அரைக்க போகிறோம் இதோட சேர்த்து. நெக்ஸ்ட் இஞ்சியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு அதை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நல்ல மையா அரைக்க போகிறோங்க. இதில் ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சுக்கோமோ அதே கப்பில் 3 கப் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் இது மறக்காம சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தூள் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவு போடுறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட புதினா தலை இருந்தால் ஆப்ஷன் தான். ஸோ இதுவும் சேர்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். புதினா தலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமான விஷயமே. நான் வந்து இந்த கப்பில் தான் பச்சை பயிர் எடுத்தேன் ஒரு கப் அளவுக்கு. ஸோ அதே கப்பில் நான் இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு சேர்க்க போகிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி கோதுமை மாவு பேசணும். அதே மாதிரி பேசணும். சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்ட மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கரைச்சிக்கலாம். இது தரட்டு போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்ட மாதிரி இருந்துச்சுன்னா மாவு நல்லா போட்டு நீங்கள் தரங்க. நம்ம சப்பாத்தி எப்படி செய்வோம் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பச்சை பயிர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னியும் தேங்காய் சட்னி தான் செஞ்சேன். பச்சை பயிர் சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்தது. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு.